என்னோட படத்துல எனக்கு ஃபீல் ஆச்சு. வேற ஒரு படம் முடிச்ச பிறகு ஒரு சின்ன சென்ஸ் ஆஃப் என்னடா இது முடிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சென்ஸ் ஆஃப் ஒரு ஃபீல் ஆகும். அது ஐ திங்க் இந்த படம் முடியும் போது எங்க எல்லாருக்குமே ஃபீல் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஐம் ஷோர் ஐ கேன் ஸ்பீக் ஆன் பிஹாஃப் ஆஃப் எவ்ரி ஒன் ஹியர். ஏன்னா ஆகாஷ் வந்து எங்க எல்லாருக்குமே ஒரு குரூப் இருக்கு, இதே முரளி குரூப் அப்படின்னு சொல்லி. அதுல ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாரு, இந்த மாதிரி இதையாவும் ஜுஜு வந்து படத்துல பேசுற மாதிரியே 5 மணி ஆன பிறகு என்ன பண்றதுன்னே தெரியல, இதே முரளி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஸோ ஐ திங்க் வி ஆல் கேரி த சேம் எமோஷன். இன்னைக்கு வந்து ஐ திங்க் டுடே வில் பி த லாஸ்ட் டே ஆஃப் ப்ரமோஷன்ஸ் வேர் வி ஆல் கம் அண்ட் டாக் about the film, and in the moment வந்துட்டு I think it's gotten a little emotional for everyone that in the அழகான ஒரு டீமை வந்துட்டு நம்ம மிஸ் பண்ண போறோம்னு நினைக்கிறேன். But yeah, future வந்துட்டு we all will get to work with each other. But having said that, I think it was amazing working with each and everyone. And என்னோட பசங்க குரூப் வரும்போது பொதுவாக வந்துட்டு சில படத்துல தான் இது செட் ஆகும். இந்த மாதிரி ஒரு ஆக்டர்ஸாக மீட் பண்ணுவோம், பட் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவோம். அந்த மாதிரி ஒரு குரூப் தான் டிராவிட் ஆகட்டும், சுதாகர் ஆகட்டும், ரக்ஷன் ஆகட்டும், ஏஞ்சலின் ஆகட்டும், எல்லாருமே வந்து ஒரு குரூப்பா ஃபார்ம் ஆயிட்டோம். காய்து, பிரீத்தி அப்படின்னு நினைக்கிறேன், நிஹாரிகா, எல்லாருமே வந்து ஒரு குரூப்பா ஃபார்ம் ஆயிட்டோம். ஒரு பாயிண்ட் ஆன பிறகு தி பாய்ஸ் குரூப் அப்படின்னு நம்மளே ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டோம். இவங்கெல்லாம் வந்தா எனக்கு வந்து ஜாலி ஆயிடும். சில டைம் வந்து அவங்களுக்கு எல்லாம் ஷூட்டிங்கே இருக்காது, ஆனா வந்திருப்பாங்க. ரக்ஷன்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு, அவர் வந்து அன்னைக்கு சீனே கிடையாது அவருக்கு. அவர் லஞ்ச் சாப்பிட்டுட்டு என்ன ரக்ஷன் இன்னைக்கு சீன் இருக்கா அப்படின்னு கேட்பேன். அதெல்லாம் இல்லை ப்ரோ, லஞ்ச் சாப்பிட்டுட்டு போலாம் அப்படின்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி வந்தார். ஸோ இட் பிகேம் தட் கம்ஃபர்டபுள் அந்த என்டையர் என்வாயன்மெண்ட். அண்ட் சில ப்ரொடக்ஷன்ஸ் சில செட்ல தான் இந்த மாதிரி நடக்கும், வேர் எல்லாருமே சேர்ந்து சாப்பிடுவோம். லஞ்ச் ஆச்சுன்னா இது ஒரு மேண்டேட், எல்லாருமே வந்து காஸ்ட் க்ரூ எல்லாருமே சேர்ந்து சாப்பிடுவோம். அது நிறைய படத்துல நடக்காது, இந்த படத்துல அது நடந்தது. இனிஷியலா வந்து என்னடா இது டெய்லி வந்து எல்லாமே சேர்ந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி தோணும். பட் அது போக போக வந்துட்டு ஒரு ஃபேமிலியா ஜெல் ஆயிட்டோம். அண்ட் ஐ திங்க் வி ஆல் லைக் ஈச் அதர் சோ மச் இஸ் பிகாஸ் ஆஃப் தோஸ் ஸ்மால் மூமெண்ட்ஸ், அந்த செட்ல ஆஃப் ஸ்கிரீன்ல நடந்த அந்த ஸ்மால் மூமெண்ட்ஸ்னால. ஸோ ஐ திங்க் இது வந்துட்டு என்னோட பெஸ்ட் மெமரி. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த டைட்டில் இதே முரளி வந்து இட் வாஸ் வெரி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஸோ நான் வந்து இந்த டைட்டில் அப்படின்னு சொல்லும் போதே நான் வந்து ரொம்ப யோசிச்சேன், ஆகாஷ் இது ஓகேயா? ஏன்னா இதே வந்து ஒரு ஹார்ட் ஹிட்டிங் லவ் ஸ்டோரி, நம்ம இங்கே ஒரு லைட் ஹார்ட்டட் படமா எடுக்கிறோம், இதெல்லாம் செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருப்பேன். ஒரே ஒரு விஷயம் தான் ஆகாஷ் சொல்லிட்டு இருந்தார், ப்ரோ என்ன நம்புங்க ப்ரோ, இது வந்து நல்ல படமா வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஸோ அந்த விதத்தில் ஐ தேங்க் மை டைரக்டர் ஆகாஷ் இப்போ, ஏன்னா அது வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அண்ட் ஆல் தேங்க்ஸ் டு யூ கைஸ் தட் நீங்க எங்களோட ட்ரீமை எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணீங்க.